அந்த பாரத்தோடு இருக்கிற போதகர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க. ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இல்லைங்களா? அந்த ஜெபம் நம்மளை வாழ்க்கை ஆசீர்வாதம் கொண்டு வரும். நம்ம முதல்ல நம்பணும். ஆபிரகாம் பாருங்கள், முதிர் வயதில் கூட ஒன்றும் இல்லாத இருந்த பொழுது கூட தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினான். வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடல் மணலை போல பார்ப்பா, உன் சன்னதியை பெருக பண்ண. தேவன் சொன்னபடியே செய்தார். ஆண்டவர் சொன்னபடி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை இன்றைக்கி பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம், ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கில் கொண்டுட்டு போவார். என் வாழ்க்கையில் அப்படி ஒன்று இல்லாத சூழ்நிலைகள் தான் நாங்கள் ஆண்டவரை எடுத்துக்கொண்டோம். கடங்காரனாக கடகத்தில் தாங்க முடியாத சூசைட் பண்ணிக்கலான்னு போனேன். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வியாதின்னு சுகம் கொடுத்தார். இன்னொரு நாள் முழு சாட்சி சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் கடங்காரெல்லாம் போய் சொன்னேன், அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் தைரியம் கொடுத்துட்டாரு. நான் சம்பாரிச்சும் கடல்லாம் அடைச்சிடுவேன்னு சொல்லிட்டு, அதே போல் 2 ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு, கடனெல்லாம் அடைக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தர் இன்னைக்கு நம்ம நிலைச்சு நிற்க ஒரு வீடை கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் கிடையாது. என்னுடைய ஒரு வசதி வாய்ப்புகள்லாம், ஃபேமிலி பேக்ரவுண்டுகள்லாம் ஒரு வீடெல்லாம் வாங்கி கட்டுறதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம். ஆனால் தேவன் அதை செய்தார். எல்லாரும் முன்பு யாரெல்லாம் நம்மளுக்கு புறக்கணித்து அவமானப்படுத்தினாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கம்பீரமாக தேவனுடைய பிளஸ்ஸிங், தேவனுடைய மகிமைக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய அந்த ராஜாவுடைய பிள்ளை எப்படி பிச்சைக்காரனா பைத்தியக்காரனா இருக்க விடுவாரா? அப்போ ராஜா பிள்ளை, ஆமாம், ராஜாவின் பிள்ளை எப்படியா இருக்கணும்? ராஜாவை விட அதிக வசதி உள்ளவனாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதுபோல் நம் தேவன் ஒரு நாள் உங்களை குறைவாக வைக்க மாட்டார். நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அற்புதனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவள் ஆசீர்வாதம் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையாக கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரிகளை கட்டுகளை அவுக்கிறோம். ஆண்டவரே, தடை செய்கிற ஆவிகளை கட்டுகள் ஆண்டவரை கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சங்கதிகளை ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தில் தேவையெல்லாம் சந்திக்க உதவிங்க, சரீரத்தில் நல்ல சுகபலத்தை தாங்க. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற முதிர் வயதில் இருக்கிற என் தகப்பனார் தாயாருக்காக செபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க. என் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிங்க. என் அன்பு சகோதரர்களுக்காக செபிக்கிறேன், அவர்களையும் ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சொன்னீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.